நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவா இருக்க போகுது. பேபிக்கு எப்படி ஃபீடிங் ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல குழந்தைக்கு எந்த மாசத்துல ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும், எப்படி எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், குழந்தைய நம்ம கூட வச்சு ஃபீடிங் ஸ்டாப் பண்றது பெஸ்டா இல்ல அம்மா கிட்ட அப்படி தனியா விட்டு குழந்தைய ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுவா. ஃபீடிங் ஸ்டாப் பண்ணால் இந்த பால் கட்டுறது, பிரெஸ்ட்டில் அதிகமான வலி இருக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன்? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுவோம், குழந்தையும் ரொம்ப அழ ஆரம்பிப்பாங்க. குழந்தை அழாமல் எப்படி பாலை நிப்பாட்டுறது, கற்றாழை வேப்பிலையெல்லாம் பயன்படுத்தலாமா மார்பு பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டவுட்டுக்கும் ஒரு விடையா இந்த வீடியோ இருக்கும். ஒரு சில குழந்தைங்க படுத்துட்டு பால் குடிச்சு பழகி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்துல வந்தாலே குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபீடிங் கேட்பாங்க. இதுதான் நம்ம கமெண்ட்ல வந்து முக்கியமான क्वेश्चन கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். தாய்ப்பால் அப்படிங்கிறது குழந்தைக்கு மிகவும் அவசியமான ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அது குழந்தை பிறந்த உடனே முதல் 2 மணி நேரத்துல கட்டாயமா கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பா முதல் 6 மாதம் அப்படிங்கிறது கட்டாயமா நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம ஃபார்முலா மில்க் கட்டாயமா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னும் தொந்தரவு கிடையாது. அதை பத்தி நீங்க கவலையும் பட வேண்டாம். முதல் 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான மாசம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது தான் அதிகப்படியான சத்து மற்றும் மூளை வளர்ச்சி குழந்தைங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் மூளை வளர்ச்சிக்கு மட்டுமல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடி வராம இருக்கிறதுக்கும் இந்த தாய்ப்பால் மிகவும் முக்கியமானதா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 6 மாதம் நீங்க கட்டாயமா தாய்ப்பால் கொடுங்க. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 வயது வரையும் குழந்தைக்கு தாய்ப்பால் அல்லாது வேற எந்த பாலும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபார்முலா மில்க நம்ம எடுத்துக்கிட்டாவே ஃபார்முலா மில்க்கும் பசும்பால் கூட சேர்ந்தது தான் நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தாராளமா நம்ம கொடுக்கலாம். ஆனா 1 வயசு வரையும் நீங்க தாய்ப்பால் கட்டாயமா கொடுங்க. ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் நிறுத்துவதற்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்களா? எதனால நம்ம தாய்ப்பால் நிறுத்தணும்? குழந்தைக்கு 6 மாசம் நீங்க தொடர்ந்து பால் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 வயசு வரையும் கொடுக்கலாம். ஏன் 2 வயசு 3 வயது வரையும் கூட தாய்ப்பால் கட்டாயமா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தொந்தரவுமே கிடையாது. ஒருவேளை இடையில 2வது கர்ப்பம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப நம்ம தாய்ப்பால் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நார்மலா நீங்க 1 வருஷம் வரையும் தாய்ப்பால் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் ஒரு 1.5 வயசு 2 வயசுல நம்ம பால் நிறுத்த போறோம் அப்படின்னா நீங்க 1 வயசு வரையும் நீங்க உங்க பாலை கொடுத்துக்கலாம். நீங்க எப்பவும் போல சாதம் சாப்பாடு நீங்க என்னென்ன கொடுப்பீங்களோ அதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு மேல உங்க பாலோட சேர்த்து நீங்க பசும்பால் கொடுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். பசும்பால் ஃபீடிங் பாட்டிலையோ இல்ல டம்ளர்லயோ நீங்க எப்படி உங்க குழந்தைக்கு கொடுக்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன்னா குழந்தை 1 வயசு தான் ஆயிருக்கும், நீங்க ஃபீடிங் பாட்டிலே நீங்க தாராளமா குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். இதுக்கு மேல நமக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம். 1 வயசுக்கு மேல நீங்க ஒரு நாளைக்கு 1 தடவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பசும்பால் கொடுத்து பழக்குங்க. பசும்பால் நல்லா கொதிக்க வச்ச பாலா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே நீங்க தாய்ப்பாலை நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க பசும்பால் கொடுக்க ஆரம்பிங்க. தாய்ப்பாலை எப்படி எல்லாம் படிப்படியா நம்ம குறைக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க தாய்ப்பால் உடனே நம்ம நிப்பாட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க டே டைம் ஆர் நைட் டைம் இது ரெண்டுல ஏதோ ஒரு டைம் மட்டும் நீங்க தாய்ப்பாலை ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா பகல் பால் தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம், இல்லைன்னா நீங்க நைட்டு நீங்க தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பகல் வேளைகள்ல அதாவது பகல் நேரங்கள்ல நீங்க தாய்ப்பால் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு மட்டும் உங்களோட ஃபீடிங் கொடுங்க. இப்படி ஒரு மாசமோ இல்ல ஒரு 10 நாளோ நீங்க அப்படி ட்ரை பண்ணுங்க. உடனே நீங்க பால் நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னா ஒரு வாரம் பகல்ல உங்க பால் இல்லாம குழந்தைய கொஞ்சம் வச்சுக்க பழகுங்க. ஏன்னா 1 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? 1 வயசு ஆன குழந்தைக்கு நீங்க பகலெல்லாம் பால் கொடுக்கல அப்படின்னாலும் எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. அந்த சமயங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனவோ இல்ல ஈவினிங் டைமோ இந்த 2 டைம்ல ஏதோ ஒரு சமயங்கள்ல நீங்க பசும்பால் அதாவது மாட்டுப்பால் நீங்க ஒரு நேரம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்க 1 வாரம் செய்யும் போது குழந்தைங்க மாட்டுப்பால் குடிச்சு பழகிக்குவாங்க. சாலிட் ஃபுட் அதாவது திட உணவுகளை அதிகப்படுத்த ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் இரவு வேளைகள்ல பகல் நேரத்துல குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம வந்து பால் நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா குழந்தைங்க நைட் டைம் ஃபீடிங்கும் அதிகமா கேட்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க வந்து பகலுக்கான ஃபீடிங்கை கட் பண்ணிட்டு பசும்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்துல திட உணவு கொடுக்க ஆரம்பிங்க. நைட் டைம் வந்து கம்பல்சரி குழந்தைங்க நல்லா குளிக்க வச்சு நல்ல வயிறு நிறைய சாதம் கொடுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சாதமோ இட்லியோ நீங்க என்ன கொடுப்பீங்களோ, குழந்தை என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ, அது பிஸ்கெட்ஸ் கிடையாது, நீங்க ஆவியில வேக வச்சு இட்லி கொடுக்கலாம், தோசை கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க ஃபுட்டு கஞ்சியாவோ இல்ல வந்து நீங்க செர்லாக்காவோ நீங்க எது கொடுத்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டா இருக்கணும். இரவு நேரங்கள்ல வயிறு குழந்தைங்களுக்கு நிறைந்து இருக்கும்போது குழந்தைங்க நைட் டைம் ஃபீடிங்கை ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 தடவை எந்திரிக்கிற குழந்தை 2 தடவை எந்திரிப்பாங்க, 2 தடவை எந்திரிக்கிற குழந்தை அப்படியே ஒரு தடவையா மாறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது இரவு நேரத்துல பால் குடிக்கிற எண்ணிக்கையை நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ குழந்தைக்கும் பாதிப்பு கிடையாது, நமக்கும் பாதிப்பு கிடையாது. எடுத்த உடனே நம்ம நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பகல் நேரத்துல நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் இரவு வேளையில நிப்பாட்டுங்க. குழந்தைங்களுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிங்க. சரி, தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம குழந்தை நம்ம கூடயே இருக்கிறது பெஸ்டா இல்ல அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடலாமா, குழந்தைங்க வந்து அப்ப வந்து தாய்ப்பால் வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க வந்து வேற யார்கிட்ட கொண்டு போய் நம்ம விட்டோம் அப்படின்னா, எல்லா குழந்தையும் கிடையாது, ஒரு சில குழந்தைங்க மேபி மறந்துருக்கலாம், ஆனா நம்ம அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மளை பார்க்கும் போதே அவங்க பால் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம கூட இருந்தே வந்து நம்ம வந்து பால் நிப்பாட்டுறது தான் சரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட இருக்கும் போதே நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு பால் மறக்கடிச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து பால் இல்லைனாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க, அப்ப அடாப்ட் பண்ணிக்க பழகுவாங்க. அதனால உங்க கூடயே வச்சு தாய்ப்பாலை மறக்கடிங்க. அப்ப உங்களுக்கும் சுலபமா இருக்கும், குழந்தைக்கும் சுலபமா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க படுத்துட்டு பால் குடிச்சு பழகி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்துல வந்தாலே குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபீடிங் கேட்பாங்க. இதுதான் நம்ம கமெண்ட்ல வந்து முக்கியமான கொஸ்டினும் கூட. அதாவது வந்து படுத்துட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம், இதை விடவே மாட்டாங்க, குழந்தைங்க நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க, அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம கணவனையோ இல்ல நம்ம அம்மாவையோ நம்ம மாமியாரையோ யாரோ ஒருத்தங்களை நாட வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்கும். நீங்க ஃபீடிங் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே குழந்தைய இரவு நேரத்துல பகல் நேரத்துல ஃபீடிங் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்துல நீங்க ஸ்கிப் பண்ற ஓரத்துல உங்க பக்கத்துல குழந்தைங்கள படுக்க வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைய உங்க கணவர்கிட்டயோ உங்க வீட்டுல யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க படுக்க வச்சிருங்க. இரவு நேரத்துல அப்படி எந்திரிக்கும் போது ஒரு டைம் உங்களோட பால் கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வாரம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு உங்க பாலை ஸ்கிப் பண்ணிட்டு பசும்பால் கொடுக்க ஆரம்பிங்க. இப்ப நமக்கு இரவு வேளையிலும் பால் குடிக்கிறத தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம பக்கம் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு அதிக எண்ணம் குழந்தைங்களுக்கு தோணும், அதனால அதிகமா குழந்தைங்க ஃபீடிங் கேட்பாங்க. இப்படி நீங்க மாத்தி படுக்க வைக்கும் போது கட்டாயமா வந்து குழந்தைங்க வந்து பால் கேட்கறது கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ம பவுல அப்படித்தான் பழக்கினேன். கட்டாயமா பால் நிறுத்தும் போது நம்ம மட்டும் கிடையாது, குழந்தையும் கஷ்டப்படுவாங்க தான். ஏன்னா குழந்தை கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பால் நிப்பாட்டுறது ரொம்பவே சிரமமாயிடும். அதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனா படிப்படியா குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமே கிடையாது. இந்த இரவு நேரத்துல ஸ்கிப் பண்றதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் டாஸ்கான விஷயம். அந்த நேரத்துல நீங்க வந்து பசும்பால் கொடுத்து பழகிட்டீங்க, நீங்க பகல பசும்பால் கொடுத்து பழகிட்டீங்க அப்படிங்கும்போது இரவு வேலைகள் அழுகும் போது நீங்க புட்டியில கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க சமத்தா குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் நம்ம பவுலுக்கு அப்படித்தான் வந்து ஸ்டாப் பண்ணேன். சரி, தாய்ப்பால் நிப்பாட்டத்துக்கு கசப்பான பொருளை தேய்க்கிறாங்களே, மார்பு காம்பு பகுதிகளில் நம்ம வந்து வேப்பிலை தேய்க்கிறாங்க, இந்த கச்சாயை தேய்க்கிறாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இதனால பால் குடி மறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதனாலையும் கூட பால் குடி மறக்க வைக்க முடியும். பகல் நேரத்துல எப்படி நம்ம நிப்பாட்டிடலாம், இரவு நேரங்கள்ல நம்ம தனியா படுக்க வச்சா கூட ஒரு சில குழந்தைங்க மப்பா தெளிவா நம்ம கிட்ட வந்து பால் குடிக்க வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தாராளமா கற்றாழை வேப்பிலை எல்லாம் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்றாழை பயன்படுத்தும் போது கூட ஒரு சில நேரத்துல குடிச்சிடுறாங்க. வேப்பிலையை நம்ம வந்து மையா அரைச்சி நம்ம மார்பு பகுதியில 10 மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை நம்ம வாஷ் பண்ணா கூட நமக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த கசப்பு தன்மை கட்டாயமா 1 நாள்ல இருந்து 2 நாள் வரையும் நமக்கு இருக்கும். அதனால வந்து நீங்க வேப்பிலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மளோட மார்புல வாய் வச்சு பால் குடிச்சா கூட குழந்தை அந்த கசப்பு தன்மைக்கு வாய் வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த டிப்ஸ் கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எடுத்த உடனே இதை நீங்க பண்ணாதீங்க. எடுத்த உடனே பண்ணும்போது குழந்தை இன்னும் அதிகமா அழ ஆரம்பிப்பாங்க. அப்படி அழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் டிப்ரெஷன் தான். அதனால குழந்தைங்களுக்கு நைட் டைம் ஃபீடிங் பகல் டைம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கற்றாழையோ இல்ல வந்து வேப்பிலையோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் கண்டிப்பா பால் நிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல வழின்னு தான் சொல்லுவேன்.
இப்படி நீங்க செய்யும்போது ஒரு மாசத்துலயே உங்க குழந்தைக்கு கட்டாயமா பால் நிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துல பகல்ல பால் கொடுக்காதீங்க. ஒரு வாரம் ஃபுல்லா நைட்டுக்கு திட உணவு கொடுங்க. 3வது வாரம் இரவு நேரத்துல வந்து ஹஸ்பண்ட் கிட்டே படுக்க வச்சிருங்க. பால் நீங்க நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஒரு வாரம் ஃபுல்லா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பால் கொடுத்துருங்க. 4வது வாரம் இரவு நேரத்திலயும் ஃபீடிங் வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து கற்றாழை அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி செய்யும் போது குழந்தைங்களுக்கு பால் மறக்கடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, தாய்மார்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து படிப்படியா தான் பால் கொடுக்கறத குறைச்சிருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு மார்பு பகுதியில கட்டியோ இல்ல ஏதோ வராது. கண்டிப்பா வந்து பால் சேராது. நீங்க பயந்துக்க வேண்டாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து பால் வந்து கட்டிக்கிச்சு, உள்ள இருக்கிற பாலை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1ல இருந்து 2 தடவை நீங்க வந்து பால் கட்டினால் மட்டும் எடுத்து விடுங்க. பால் கட்டல அப்படின்னா கண்டிப்பா கட்டும். ஏன்னா பகல் நேரத்துல நீங்க கொடுக்காம விடும் போதே கண்டிப்பா கட்ட ஆரம்பிக்கும். 1ல இருந்து 2 நாள் மட்டும் நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்க பாலை வெளியில எடுத்து விடுங்க. 3வது நாள் 4வது நாள் குழந்தை வாய் வைக்காம இருக்கும் போதே 2 நாளுக்கு மேல குழந்தை நம்ம கிட்ட பால் குடிக்கல அப்படிங்கிற பட்சத்திலே நம்மளோட பால் சுரக்கும் தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். கட்டுற பால் நம்ம எடுத்து விட்டாலே நமக்கு வந்து வலியோ காய்ச்சலோ வராது. அப்படி உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம பேராசிட்டமால் 500 mg தாராளமா போட்டுக்கலாம். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 500 mg அப்படிங்கிறது ஒரு நார்மலான மாத்திரை தான். தேவைப்பட்ட நீங்க டாக்டரை பார்த்துட்டு கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப மார்பகம் கை கீழே வலி இருக்கும் பட்சத்துல மாத்திரை போட பயமா இருக்கு, இல்ல நான் மாத்திரை வந்து சாப்பிடல அப்படின்னீங்கன்னா நல்லா சுடுதண்ணி காய வச்சு அதுல கல்லுப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கல்லுப்பு போட்டுருங்க. ஒரு துண்டு வச்சு நல்லா ஒத்தனம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்க ஒத்தனம் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து வலி கண்டிப்பா குறையும். ஐஸ் பேக் வச்சாலும் கட்டாயமா வந்து மார்பு பகுதியில் இருக்கிற அந்த வலி குறையும். சோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டீஸ்க்கு பாலை நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.